ஊரெல்லாம் பூவாசம். நம்ம ஜனனி கூட குறிப்பிட்ட ஊரெல்லாம் முன்வாசம் கேள்விப்பட்டிருக்கோம், பூவெல்லாம் பூவாசம் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே ஊரெல்லாம் பூவாசம் எழுதியிருக்காரு. அந்த தலைப்பை சூடி இது எல்லாமே அவருடைய கவனத்தை ஈர்த்த அல்லது சிதைத்த சம்பவங்களை நினைவுக்கு எழுதியிருக்கிறார். ஒரு கவிதை கொஞ்சம் ஒரு சில கவிதை ஒன்று பார்ப்பேன். கவிதை இருந்திருந்தாங்க நிறைய சொல்லுவேன். நான் அதிலிருந்து அவர் எடுத்துக்கிறது நிறைய விஷயம். நம்ம கவிதை நூலை பற்றி இன்னொரு கவிஞர் எப்படி ஆய்வு செய்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு கவிஞர் மிகவும் ஆர்வமாக அந்த வகையில் அன்றும் இன்றும் ஒரு மூணாவது கவிதையை நினைக்கிறேன். அந்த கவிதையை எடுத்து மட்டும் சொல்றேன். அன்றும் இன்றும் நிறைய சொல்லி வர அன்னைக்கு எப்படி இருந்தது, இன்று நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி சின்ன 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 வகைகளில் சொல்றாரு. ஊர் கூடி தேர்வு எழுத்துவோம் அன்று, ஊரும் இல்லை தேர்வும் இல்லை இன்று அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. சொல்லிட்டு அந்த கவிதையோட நிறைவு மட்டும் சொல்றேன். எல்லா கவிதையும் நிறைய எல்லாத்தையும் சொல்ல முடியாது, சொன்னா நல்லா இருக்காது. இந்த ஒரு வரி உங்களை என்ன செய்யறதுன்னு பண்ணி பார்க்கணும். அந்த கவிதையை முடிக்கிறாரு. எதுவும் இல்லா நிலையிலும் இன்ப வாழ்வு அன்று, எதுவுமே இல்லா நிலையிலும் இன்ப வாழ்வு அன்று, எல்லாம் இருந்தும் இன்பம் இல்லா வாழ்வு என்று அப்படின்னு எழுதியிருக்காரு. இதுக்கு தவிர அதுக்கப்புறம் இந்த புத்தகம் படிக்கணுமா? இப்ப இந்த நிலை ஏன் நாம் வளர்ந்திருப்பதாக பேசிக் கொள்கிறோம். அறிவியல் வளர்ந்திருக்கிறது, பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் இன்பம் என்பதை காண முடியவில்லை. இல்லாத வீட்டில் இருந்த இன்பம் எல்லாம் இருக்கும் வீட்டில் இல்லை என்கிற ஆனந்தத்தோடு தான் முதல் கவிதையின் தலைப்பை ஆனந்தம் முடிச்சிருக்காரு. ஆனந்தத்தோடு தான் ஒரு கவிஞர் இருக்கிறான். பெரும்பாலான நேரத்தில் ஆனந்தம், கோபம், உணர்ச்சி கொண்டறிந்து தான் இந்த கவிதை நூல். ஸோ அப்படி கேட்டிருக்காரு. அப்ப இதிலிருந்து நம்ம யோசிக்க வேண்டியது, எங்கே இன்பத்தை தொலைத்தோம், ஏன் நம்மிடம் இன்பம் இல்லை? ரொம்ப தீவிர கவிதைகள் எதற்காக எழுதப்படுகின்றன? இன்பத்துக்காக, மகிழ்ச்சிக்காக, கொண்டாடுவதற்காக எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு மாற்றத்தை விளைகிற எழுத்துக்கள் அதான் கவிதைகள். நாம் இருக்கிற நிலையில் இருந்து நமக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அந்த மாற்றத்தை வெளிப்படுத்துவதாகத்தான் கவிதை நூல்கள் வந்து கொண்டிருக்கின்றன.